ஐயா திரு எஸ்ஏசி அவர்கள் விஜயனுடைய அப்பாவை சந்திச்சிருந்தீங்க. அ. பல மணி நேரம் பேசிட்டு வந்திருக்கீங்க. என்ன சொல்றாரு? என்ன நடக்குது? அவருக்கும் எனக்கும் இது புதிது இல்ல. சரி. அவருடைய மிகப்பெரிய பண்பாடுடையவருக்கு ஒரே ஒரு சம்பவத்த சொன்னா போதும். சொல்லுங்க ஐயா. எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். அவருக்கு முன்னாலேயே அவருடைய மைத்துனர் சுரேந்தர் பாடகர். அவரை எனக்கு ஒரு 35 ஆண்டுகளாக தெரியும். ம். அந்த காலத்துல நான் சென்னைக்கு வருகிறபோது, என் அறையில வந்து பல நாள் 2 பேரும் விடிய விடிய பேசின நாட்கள்லாம் உண்டு. ம். பாட்டு பாட சொல்லி கேட்டதெல்லாம். அவ்வளவு நட்பு உண்டு. இப்போ ஒரு கொஞ்சம் உடல்நிலை சரியில்ல இருக்கிறாரு. சந்திரசேகரன் நல்ல நண்பர். ம். அவர் என்னை விட 7 வயது மூத்தவர். ம். அவரிடம் எனக்கு பிடித்த பெரிய பண்பு என்னன்னா, இது அவர் இல்லாத இடத்துல சொல்றதுதான் நியாயம். இன்றைக்கு சொன்னாக்க அது நடிப்பு. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சந்திக்கிற போது கூட என்ன தம்பின்னு சொல்லலாம். அது மரியாதையா இருக்கும். ஆனாலும் வயதில் குறைந்திருந்தாலும், என்ன அண்ணே நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க அண்ணே? இப்படித்தான் பேசுவார். இன்றைக்கும் அப்படித்தான் பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு உள்ள ஒரு மனிதனிடம் நான் அவரை பார்ப்பதோ, பேசுவதோ குறை என்று நினைத்தால் உங்களுடைய சிந்தனையில் தான் குறை. குறையெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஐயா. ஏதாவது புது உறவை செய்வதற்கான முயற்சியில ஈடுபட்டு இந்த வேலையெல்லாம் நான் இது செஞ்சிருக்கீங்களா? உறவே புதுசு இல்ல. ரொம்ப காலமா ஐயா, இருக்குன்னு அரசியல் சொல்லிட்டேன். உறவுங்க ஐயா. அரசியல் உறவு. அரசு ஏங்க தேர்தல் நெருங்கும் போது ஏதாவது இந்த நான் என்ன மாதிரி ஒரு சொல்றேன், ஒரு அவருடைய பரபரப்பை அவருடைய ஏற்படுத்தும் உறவா? பையன் தாங்க அரசியல் இருக்கிறாரு. ஆமாங்க ஐயா. இவர் ஒன்னும் அரசியல்ல பதவி அப்ப அப்பாவுக்கும் மகனுக்கும் உறவு அது வேற சார். ஆ. நான் ஏங்க இல்ல தன்னுடைய மகன் அரசியலை அப்ப பற்றி உங்களுக்கு தெரியல. கௌரி அப்படின்னு ஒரு அம்மா மந்திரியா இருந்துச்சா கேரளாவுல. ம். தாமஸ் அவருடைய புருஷன். ம். அவரு மந்திரியா இருந்தாரு. ம். 2 பேரும் ஒரே ஆட்சியில இல்லன்னு தெரியுமா? தெரியல. எதிரெதிர் கட்சி. ம். அந்த கட்சி ஆட்சியில் புருஷன் மந்திரியா இருப்பார், இந்த கட்சி ஆட்சியும் பொண்டாட்டி இருக்கும். ம். ஒரே வீட்டுல இருக்க புருஷன் பொண்டாட்டியே வெவ்வேறு கட்சி. ம். அப்ப மகன் அதனால அவர் ஆதரிக்கிறார். அதல்ல. சரி. அவர்கள் மனம் ஏற்றுக்கொண்டால் ஆதரிப்பாங்க, ஆ. ஏற்றுக்கொள்ளா ஆதரிக்க மாட்டாங்க. மகன் மீது பாசம் இருக்கும் உண்மை. ஆ. அதற்காக அவர் களத்துல வந்து போராடினா தான் நீங்க அதை சொல்லணும். சரி. அப்படியே போராடினாலும் பேசின என்ன தப்பு?